எவ்ரிவன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றி இப்போ கரண்ட்டாக என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்னு நம்ம 2 கார்டு ரீடிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றி என்ன மாதிரியான தாட்ஸ் அண்ட் திங்கிங்கில் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 1 and 2 கார்டு ரீடிங் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் இதுதான். ஃபஸ்ட்டு வரும்பொழுது ரோஸ் அண்ட் ஸ்வாட் சொல்லும்பொழுது ஒரு மைண்ட் செட் வந்து நியூட்ரலாக இல்லை, பேலன்ஸ்டாக இல்லை. ரோஸும் இருக்குதாங்க, ஸ்வாடும் இருக்குது. ஸோ கிளாரிட்டி அண்ட் ட்ரூத்து ரெண்டுமே வந்து கிளாரிட்டியும் இல்லாமல் இருக்குது, ட்ரூத்துமே அங்கே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ ஒரு இம்பேலன்ஸ்டான மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறதுல வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கலாம். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன்ஸே எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். ரோஸ்ன்னு சொல்லும் பொழுது ஒரு லவ்வும் அங்கே இருக்குது. ஸ்வாடுன்னு சொல்லும் பொழுது ஒரு ஏதோ ஒரு பகைமையான உணர்வும் இருக்குது. ரெண்டுமே மிக்ஸ்டு காம்பினேஷன்ஸ் தான். டிசிஷன்ஸில் வந்து ரொம்ப வஸ்டான மனநிலையில் இருக்காங்க. அடுத்ததாக பாசிட்டிவ் மைண்ட் செட், மேனிஃபெஸ்ட், கிராட்டிடியூட் அண்ட் பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் அபண்டன்ஸ் தான் அங்கே தேவைப்படுது. உங்களுடைய பார்ட்னர் இப்போ இருக்க மனநிலைக்கு என்ன தேவைப்படுதுன்னா அபண்டன்ஸ் தான் தேவைப்படுது. எதில் அபண்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் தான். ஒரு நெகட்டிவான சூழலில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. நெகட்டிவான சூழல்னும் பொழுது இன்ஃப்ளூயன்ஸ் கூட இருக்கலாம், மேனிப்புலேஷன்ஸ் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இமோஷனல் பிரேக் டவுன் அங்கே இருக்குது. இமோஷன்ஸ் வந்து கரெக்டாகவே இல்லை. இமோஷன் வந்து ஏதோ ஒரு மேனிப்புலேஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு தேவைப்படுறது அபண்டன்ஸ் தான். பண ரீதியான அபண்டன்ஸ் கிடையாது, இமோஷனல் ரீதியான அபண்டன்ஸ் தேவைப்படுது. அவங்கள சுற்றி இருக்க சரௌண்டிங் சரியானால் தான் அவங்களோட தாட்ஸ் அண்ட் திங்கிங்கும் சரியாகும். இதில் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்களோட என்வரான்மெண்ட்டே அவங்களுக்கு வந்து எதிராக இருக்குது. அந்த என்வரான்மெண்ட்டே வந்து சரியான சூழ்நிலையில் இல்லை. தேர்ட் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், மேனிப்புலேஷன் இருக்கலாம், அவங்க மைண்ட்குள்ளேயே ஓவர் திங்கிங் இருக்கலாம். ஸோ டிசிஷன்ஸ் அப்படின்றது அவங்க கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ டைம் கொடுங்க, டைம் கொடுத்துட்டு ஃபோர்ஸ் பண்ணாமல் விடுங்க, லெட் இட் பி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க சூழ்நிலை இதுதான். ஸோ இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நீங்களும் வந்து அந்த இடத்துல ஆக்ட் பண்ண வேண்டியது தான். தேங்க்யூ ஸோ மச்.